ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர்ல நான் தான் வெற்றி பெற்றேன் அப்படின்றத அறிவிக்கிறோம். இங்கு மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலேயுமே பாஜகவை எதிர்த்தவர்கள் எல்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தப்பட்டார்கள். கொளத்தூர் என்பது ரூபான சோத்துக்கு ஒரு சோறு உதாரணம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருந்து வந்து இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை எல்லாம் தாவேக்காவில சேர்த்தா தாவேகாவை சேர்த்து நிராகரிப்பானா இல்லையா? கட்சியை வலிமைப்படுத்துவதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். மக்கள் விருப்பத்திற்கு விரோதமான ஒன்றை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். தேர்தல் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்க நிலையில இடைத்தேர்தல் வந்து நடத்த முடியாது, தள்ளி போடலாமே தவிர மீண்டும் இடைத்தேர்தல் நடந்தாங்க. ஒருவேளை அரசியலுடைய கிளைமேட் மாறட்டும், இவ்வளோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. ஒருவேளை வந்து விஜய் மீது அதிருப்தி அதிகமாகும் போது இடைத்தேர்தல் தேதி அறிவிச்சு ஆண்டுக்கு வந்து 6 சிலிண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து ஆண்டுக்கு வந்து 3 சிலிண்டர் அனைவருக்கும் அப்படின்றது வந்து இப்போ பர்டிகுலராக 2.5 லட்சம் வருமானத்துக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ கொடுக்கப்படும். ஒரு தேர்தலுக்கு முன்பு கனவு திட்டம் இப்போ நடைமுறை சாத்தியம். இப்போ வாங்குறவன் பயனாளி ஆவான், வாங்காதவன் மூலம் பகையாளி ஆகும். விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு காங்கிரஸ் தரப்புல தான் முதல் கடிதம் வந்து ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதும், இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து தாவேக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு முதல் காரணமே வந்து கம்யூனிஸ்ட் தான். இந்த 2 தரப்புல இருந்தும் இப்போ தாவேக்காவுக்கு வந்து ஒரு திடீர்னு வந்து அவர் பிரதமராக போறாரு விஜய் என்று சொல்வதோ எல்லாமே வந்து ஆர்வ கோளாறு. தாக்கூர் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட் தாவேக்காக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறதா கட்சிக்காரெல்லாம் யோசிக்கிறான். அவர் பிரதமராகவே ஆகலாமே, 100 நாள் தான் ஆச்சு. 100 நாள் சினிமாவில் அவர் நடிச்சு முடிச்சிட்டார். முதலமைச்சர் வேடத்தில் மிக சிறப்பாக நடிச்சிட்டார். அடுத்து பிரதமர் கெட்டப்புக்கு ரெடி பண்றாங்க. இதை யார் விரும்புவா? மோடி விரும்புவாரா, ராகுல் விரும்புவாரா? ஒரு ஆபத்தான விளையாட்டு. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூரில் நான் தான் வெற்றி பெற்றேன் அப்படின்றத அறிவிக்கிறோம்னு சொல்லி இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் கொடுத்துருக்காரு. அது கொளத்தூரில் நடந்த அந்த இவிஎம் மிஷினில் சில குளறுபடிகள் நடந்திருக்குன்றாகவும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாகவே இவிஎம்மிலே மோசடி நடக்கிறது. அதை யார் வேண்டுமானாலும் ஹேக் செய்யலாம், அதில் இருக்கக்கூடிய சிப்பை வந்து மாற்றலாம். அதனால் அது அறிவியல் பூர்வமான மோசடி. ஏனென்றால் நாம் யாருக்கு ஓட்டு போட்டோம் என்பதற்கு ஒரு ஒப்புகை சீட்டு என்று இந்த விவி பேட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்புகை சீட்டு இருக்குது. அது வந்து மிக குறைந்த நாட்களிலே அந்த மை வந்து உலர்ந்து விடும், காய்ந்து விடும், அந்த எழுத்து மறைந்து விடும் என்கிற நிலைமை இருக்கிறது. அப்போ ஒப்புகை சீட்டையும் இதையும் சரிபார்ப்பதற்கான வாய்ப்பை கூட தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறது. தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து நீக்கினார்கள். பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கிற அந்த இடத்துல தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை அவர்கள் உருவாக்கினார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஓட்டிங் மிஷின் இருக்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அந்த வாக்கு எந்திரத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் பெல் நிறுவனத்திலேருந்து தயாரித்தாங்க. அது முழுக்க முழுக்க பாஜகக்காரர்கள் கைவசம் இருந்தது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை கடந்த காலத்திலே விசிகாவின் தலைவர் திருமாவளவன் சொன்னார். அப்போ மோசடி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று இங்கு மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலேயுமே பாஜகவை எதிர்த்தவர்கள் எல்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தப்பட்டார்கள். மம்தா பானர்ஜியாக இருக்கலாம், பல பேராக சுட்டிக்காட்ட முடியும். அப்போ பல அரசாங்கங்கள் வீழ்த்தப்பட்டதற்கு பின்னால் இவிஎம் சூழ்ச்சி இருக்கிறது என்று, அறிவியல் பூர்வமாக மோசடி நடக்கிறது என்று பல பேர் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வளர்ந்த அறிவியலிலே வளர்ந்த முன்னேறிய நாடுகள் கூட இந்த முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கொளத்தூர் என்பது ஒரு உதாரணம். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு உதாரணம் சொல்கிறது மாதிரி, பதம் பார்ப்பது மாதிரி. இது ஏறத்தாழ கொளத்தூர் மாதிரி தான் இந்தியா முழுக்கவே தேர்தலிலே மோசடி நடக்கிறது. அதனால தான் பாஜக மறுபடியும் ஜெயிக்குது. இந்த மோசடிகளின் வழியாகத்தான் இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் பாஜக தான் இன்னும் 50 வருஷம் ஆளும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இது எல்லா கட்சிகளும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்த வேண்டும். அதற்கான ஒரு முன்னுதாரணமாகத்தான் கொளத்தூருடைய மோசடியை நான் பார்க்குறேன். சரி, இப்போது செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம், அதிமுக இருந்து வந்து இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்போ இன்னும் பல பேர் வந்து அதிமுகல இருந்து அழைத்து தாவேக்கால இணைக்கிறதுக்கான பிளான் நடந்துட்டு இருக்கா தாவேக்கா தரப்புல? அதாவது அதிமுகவை வந்து மக்கள் ஒழித்து கட்டி விட்டார்கள். அவர்களை மீண்டும் வந்து ஆட்சிக்கு வர, திமுக மேலே அதிருப்தி இருந்தால் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியலில். இந்த முறை அதிமுகவை மக்கள் நிராகரிக்கிறார்கள். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை எல்லாம் தாவேக்காவில் சேர்த்தா தாவேக்காவை சேர்த்து நிராகரிப்பானா இல்லையா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். மக்களுக்கு யாரெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறானா அவனை பூரா நீ தாவேக்கால சேர்த்தா நிலைமை என்ன ஆகும்? மக்களால் விரும்பப்படக்கூடிய இடத்திலே இருந்த தாவேக்கா விரும்பத்தகாத இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதனால் செங்கோட்டையன் எடுக்கிற அந்த முயற்சி என்பது
கட்சியை வலிமைப்படுத்துவதாக அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். உண்மையில் அது பலவீனப்படுத்தும். திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம் என்று ஒரு கூட்டம்தான் தாவேகாவுக்கு வாக்களிச்சது. திமுகவை கழிச்சிட்டு அதிமுகவை பூரா நான் சேர்க்கிறேன்னு சொல்றதன் மூலமாக இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மக்கள் விருப்பத்திற்கு விரோதமான ஒன்றை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது எப்படி சரியா இருக்க முடியும்? இது ஒரு சரியான போக்கு அல்ல. சார், இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தேர்தல் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்க நிலையில் இடைத்தேர்தல் வந்து நடத்த முடியாதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து உயர்நீதிமன்றமும் வந்து இடைத்தேர்தலுக்கான தடையை வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் வந்து நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அப்போது கடைசி வரைக்கும் இடைத்தேர்தல் நடத்துக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இடைத்தேர்தலை தள்ளி போடலாம், தவிர்க்க முடியாது. எவ்வளோ காலம் தள்ளி போடுவீங்க? ஒரு சட்டப்பேரவை காலியாகி விட்டது என்று சொன்னால் அது நிரந்தரமாக நீங்கள் தேர்தல் நடத்தாமல் தடுக்க முடியுமா? அப்படி சட்டத்தில் இடம் கிடையாது. அதனால் தள்ளி போடலாமே தவிர மீண்டும் இடைத்தேர்தல் நடந்தால் தீரும். ஒருவேளை அரசியலுடைய கிளைமேட் மாறட்டும், சூழ்நிலை மாறட்டும் என்பதற்காக காத்திருக்கிறார்களா என்று தெரியல. அதுக்குள்ளே ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. ஒருவேளை வந்து விஜய் மீது அதிருப்தி அதிகமாகும் போது இடைத்தேர்தல் தேதி அறிவிச்சு அப்போ ஒருவேளை அவர் செல்வாக்கை இழந்து விட்டார் என்று சொல்வதற்கான வாய்ப்பாக இடைத்தேர்தல் மாறுமான்னு தெரியல. ஆனால் இடைத்தேர்தலை வந்து தவிர்ப்பது, தள்ளி வைப்பது என்பது தள்ளி வைக்கலாமே தவிர தவிர்க்க முடியாது. மீண்டும் நடந்தான் தீரும். இப்போதைக்கு தள்ளி வைத்திருக்கிறார். சரி, இப்போது அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் வந்து ஆண்டுக்கு வந்து 6 சிலிண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து ஆண்டுக்கு வந்து 3 சிலிண்டர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அனைவருக்கும் அப்படின்றது வந்து இப்போ பர்டிகுலராக வந்து 2.5 லட்சம், அதாவது ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானத்துக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போது கொடுக்கப்படும்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அப்போ ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிடுறதும் தேர்தலுக்கு பிறகு ஒரு அறிக்கை வெளியிடுறதும் தாவேக்கோட. தேர்தலுக்கு முன்பு கனவு திட்டம், இப்போ நடைமுறை சாத்தியம். இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு திட்டங்களாக சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து உடனடியாக சாத்தியப்படுத்த முடிந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களால எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானம் அப்படின்னா என்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த வருமானம் வரும், அவங்களுக்கு மட்டும் ஒரு 3 சிலிண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது மூலமாக இங்கே என்ன சிக்கல் இருக்குன்னா, நலத்திட்டங்களில் இங்கே ஒருத்தர் பயனாளியாக இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பேர் கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவன் முறம் ஒரு வாங்குறவன் பயனாளி ஆவான், வாங்காதவன் முறம் பகையாளி ஆயிடுவான். இது நடக்குமா நடக்காதானா? எல்லா திட்டத்திலும் நடந்திருக்கு. நீங்கள் அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, எல்லாருக்கும் கொடுத்து தொலைங்கம்பாங்க. ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஒரு பொறாமையை தூண்டும். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு சிலிண்டர் வந்திருக்கு, ஃப்ரீயா 3 வந்திருக்கு, நம்ம வீட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசினாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிர்காலத்தில் நல்ல பலாபலம் ஏற்படும். அதை தான் திமுக அரசு அனுபவிச்சிருக்கு. நலத்திட்டங்களில் எல்லாருக்குமான நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் ஏற்பட்ட சிக்கல் இருக்குல்ல, அதே சிக்கலை தாவேகா சந்திக்க போகிறது. அடுத்த திட்டமாக வந்து இந்த மகளிர் பயணம். இந்த மகளிர் பயணம் வந்து வெற்றி பயணம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து மாற்றப்பட்டிருக்கு. இந்த பயணம் வந்து அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பல நாளாக கேட்ட கேள்விக்கு திமுகவினுடைய தொடர்ச்சியாக தாவேகா இயங்குகிறது. அது விடியல் பயணம் அப்படி இப்படின்லாம் பேர் இல்லாமல் வெற்றி வெற்றின்னு சொல்கிறது மூலமாக விஜய் என்றால் வெற்றி என்ற அர்த்தம். நீங்கள் ஒரு தலைவரின் பெயரை நீக்குகிறோம் என்று நினைத்து கொண்டு உங்கள் தலைவரின் பெயரை சூட்டுகிறீர்கள். அப்போ எப்படி போனாலும் தங்கள் தலைவர்களின் பெயர்களை ஆட்சி காலத்திலே வந்து சூட்டுவது என்கிற நடைமுறை இருக்குல்ல, அது திராவிட இயக்கம் செய்தது தான். கலைஞர் வந்து உயிரோடு இருக்கிற போதே கலைஞருக்கு சிலை வைத்தார்கள். பெரியார் உயிரோடு இருக்கும்போது பெரியாருக்கு சிலை வைத்தார்கள். இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கிறது. கே நகருங்கிறமே கலைஞர் கருணாநிதி நகர் தானே. கே நகர் கலைஞர் இருந்த காலத்தில் இருந்துச்சா இல்லையா? ஜே நகர்னு அண்ணா வந்து நீங்கள் அண்ணா நகருக்கு அருகிலே வந்து ஜெயலலிதா நகர்னு உருவாக்குனாங்களா இல்லையா? வாழும்போதே அவர்கள் கட்சிக்காரர்கள் பேரை வந்து வைப்பது, கட்சி தலைவர் பேரை வைப்பது. ஏன் போன முறை நீங்கள் வந்து அந்த தியாகராய நகர் டி நகர் இருக்கு இல்லையா, ஒரு மிக நீண்ட பாலம் ஒன்று கட்டுனாங்கல்ல, அன்பழகன் பாலம் தானே பேர் வச்சாங்க. கட்சி தலைவர் பேரை வைக்கிறத விட மாவட்ட செயலாளர் பேரே வச்சாங்களே. இதெல்லாம் எந்த கணக்கில் சேரும் அப்படின்னு பார்க்கும்போது அதே கணக்கை தான் இவங்க கொண்டு வர்றாங்க. இவங்களும் மாறுபட்ட அரசியலை பண்ணலை. விஜய் திட்டம் எல்லாமே, விஜய் மகளிர் திட்டம், விஜய் வந்து தங்கம் போகிறது எல்லாமே விஜய் தான். வெற்றி வெற்றி, அது வெற்றின்னு பேரை மாற்றி வச்சுருப்பாங்க. வெற்றி மகளிர் பயணம், வெற்றி வந்து தங்கம் மோதிரம் திட்டம் வைப்பாங்க. அதனால் வெற்றின்னா அது விஜய்னா வடமொழி பேர், வெற்றினா தமிழ் பேர். இதை ரொம்ப சூசகமாக கொஞ்சம் பேருக்கு தெரியாது, பாமரர்களுக்கு. விஜய் வேறு வெற்றி வேறுன்னு தெரியாது. வெற்றி கழகம் பேர் வச்சுருக்காங்க.
அதனால் தங்கள் பெயரை தாங்களே சூட்டிக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள், அற்ப சந்தோஷம் அடைகிறார்கள்னு சொல்லலாம். சரி, இப்போது அனைத்து பேருந்துகளிலும் வந்து இலவசம் அப்படின்ற சொன்ன ஒரு விஷயம்னால பெண்கள் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ மேலும் மேலும் வந்து அதாவது ஏற்கனவே வந்து நிதி பிரச்சனைகள் இருக்குது, கடன்களும் அதிகமாக இருக்குது. இப்போ இன்னும் வந்து போக்குவரத்தில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? இல்லை, எந்த பிரச்சனைக்குமே இவர்கள்ட்ட தீர்வு கிடையாது. போக்குவரத்து துறை வந்து நட்டமடைந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வந்து ஏற்கனவே பல பேரை வந்து பணியாளர்களை நியமிப்பது இல்லை அப்படின்னு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-to-1 பஸ்ஸுன்னு ஒன்று ஏற்றி விடுவாங்க. எல்லாரையுமே சீட்டில் உட்கார வச்சுட்டு டிக்கெட் கொடுத்துட்டு கண்டக்டர் வரமாட்டாருங்க, டிரைவர் தாங்க இருப்பார். டிக்கெட்டை ஏற்றி விட்டு அந்த டிக்கெட்டை போட்டு அனுப்பிடுவாங்க, அவ்வளோதாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடத்துனர் பணியை வந்து காலி செய்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சைடு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, பஸ்ஸில் திடீர்னு வளைக்கணும்னு சொன்னாங்க, பின்னாடி ஏதாவது உரசிடக்கூடாதுன்னா கண்டக்டர் தான் பின்னாடி இருந்து விசில் அடிப்பார். வரலாங்கிறத விசில்லே சொல்லுவார் அவருக்கு, லைவ் அந்த சவுண்ட்லேயே சொல்லுவார்ல. இப்போ மோதி தான் கண்டுபிடிப்பாங்க, வேறு என்ன வழி இருக்குது? இப்போ கார்னா அந்த கேமராவில் தெரிகிறது மாதிரி வச்சுருக்காங்க, அது சிறிய ஏரியாங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பஸ்ஸோட சைஸுக்கு வந்து பாதி ரோட்டை மறித்து நிற்கிது பஸ்ஸு, நீங்கள் பின்னாடி கூடி பின்னாடி ஒருத்தன் வந்தேன்னா அவன் முட்டி தான் பழகணும் அவங்க. அதனால் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய இதையெல்லாம் பணியிடங்கள் நிரப்பப்படலை, ஏற்கனவே அவங்களுக்கான தொகை வந்து கொடுக்கப்படலை. 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டான்னா அவன் வந்து மொத்தமாக இதெல்லாம் கேட்குறான், மொத்த ஓய்வூதியத்துக்கான பணம்லாம் கேட்குறான், அந்த ஃபண்டெலாம் கொடுக்க முடியாது நம்மளாலன்னு சொல்லி 60 வயசு ஆக்கி விட்டுங்கடா அப்படின்னு அரசாங்கம் வந்து தப்பித்துக் கொள்கிறார்களே தவிர, தற்காலிகமாக தவிர்க்கிறார்களே தவிர நிரந்தர தீர்வை நோக்கி நகர்கிறார்களா? இப்போ பாருங்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அது போன ஆட்சியில் போராடும் போது பார்த்தீங்களா, இந்த திமுக அரசு தீண்டாமையை கடைப்பிடிக்குது, தூய்மை பணியாளர்களை எப்படி மோசமாக நடத்துகிறாங்க, கைது செய்கிறாங்கன்னு கதறினவன் பூரா நான் தேடிக்கிட்டே இருக்கேன், ஒருத்தனை கூட காணோம். அதே தானே இப்போ நடக்குது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைல. அப்போ என்ன மாற்று அரசாங்கத்தை கொண்டு வந்தீங்க நீங்கள்? ஒன்றும் கிடையாது, எல்லாமே அதே தான். பேர் மாறி இருக்கிறது, முகவரி தான், அதாவது இதுதான் மாறி இருக்கு, ஆள் மாறலை, அப்படியே தான் நடக்குது. இப்போது சமீபத்தில் வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட், அதாவது தாவேக்காக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் பல செய்திகளும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டு கட்சிக்கும் நடுவில்? அதாவது விஜய் வந்து திடீர்னு முதலமைச்சர் ஆனவுடனே கட்சிக்காரன்லாம் யோசிக்கிறான், ஏன் வந்து அவர் முதலமைச்சராகவே இருக்கணும், அவர் பிரதமராகவே ஆகலாமே அப்படின்னு யோசிக்கிறான். 100 நாள் தான் ஆச்சு. இது 100 நாள் சினிமாவில் அவர் நடித்து முடிச்சிட்டார், முதலமைச்சர் வேடத்தில் மிக சிறப்பாக நடிச்சிட்டார். அடுத்து பிரதமர் கெட்டப்புக்கு ரெடி பண்ணுறாங்க. டைரக்டர் யாருன்னு தெரியல, சோசியல் மீடியா பூரா இவங்களே வந்து பரப்பி பல நாட்களாக வந்து இந்த ஒரு செய்திகள் தான் போயிட்டுருக்கு. ஆமாம், விஜய் பிரதமர்ன்ட்டு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, லயலா மணியில் தொடங்கி. நான் முதல்ல ஜோசியக்காரர் தான் சொல்லிட்டு இருந்தார் ஆரம்பத்தில். அந்த ரத்தன் வெற்றிவேல், ரத்தன் பண்டிட்டா, ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், அந்த ஒரு ஆளை வந்து இருக்கிற வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஏன்னா அவர் நல்ல நேரம் சொல்கிறோம்னு சொல்லி அந்த கட்சிக்கு நல்ல நேரம் வரவிடாமல் பார்த்துக்கிறார். ஏன்னா மக்கள் வாக்களிக்கணும், நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. நீங்கள் வேலை செய்கிற நேரம் தான் நல்ல நேரம், வேலை செய்யலைன்னா மக்களுக்கு வந்து கெட்ட நேரம். அதனால் இந்த மாதிரி ஒரு போக்கை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதனால் இதெல்லாம் வந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறோம், தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், இடதுசாரி கூட்டணியில். விசிகாவே இன்றைக்கி பல மாநிலங்களில் ஒரு அம்பேத்கரிய கட்சியாக உருமாறி கொண்டிருக்கிறது. ஏன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே மாநில கட்சி கிடையாது, தேசிய கட்சி தான். கேரளாவில் இருக்குது, பல மாநிலங்களில் இருக்குது. இது வந்து ஒரு ஆபத்தான விளையாட்டு. விஜய் பிரதமராக போகிறாருன்னு சொல்கிறது இல்லையா? இதை யார் விரும்புவா? மோடி விரும்புவாரா? ராகுல் விரும்புவாரா? யார் விரும்புவா? யாருமே விரும்ப மாட்டாங்க. இது எதுக்கு? ஆட தெரியாதவன் வந்து தெரு கோணலாக இருக்குன்னு சொல்கிறது மாதிரி உங்களுக்கு முதல்ல இந்த ஆட்டத்தையே முடிக்க முடியல உன்னால். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து திமுகவை தாண்டி நீங்கள் இன்னும் சாதனையே பண்ணலையே. அதனால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க. டெண்டரை கேன்சல் பண்ணு, பரந்தூரை கேன்சல் பண்ணு, இப்படி வரிசையாக கேன்சல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் சாதிச்சதுன்னு ஒன்றும் கிடையாது. அதனால் இது நல்லதுக்கு இல்லை. வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது நடந்துட்டு இருக்குது. இது ரொம்ப மோசமான ஆபத்தான கட்டத்தை நோக்கி விஜய் அழைத்து செல்வதற்கு இந்த திட்டத்தை யார் தீட்டினார்கள் தெரியல. விஜய்க்கு வந்து எதிரி வந்து வெளியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்க அவர் பிரதமர் ஆயிடுவார்னு சொல்கிறவங்க தான் விஜயை வீழ்த்துவதற்கு
உள்ளுக்குள்ளே இருந்து சில சக்திகள் உருவாக்குறாங்களோ அப்படின்னு சந்தேகமாக இருக்கிறேன். சார், அதாவது தாவேக்கா வந்து காங்கிரஸுடன் கூட்டணியில் இருக்க நிலையில் இது வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் வந்து அடுத்த பிரதமர் அப்படின்ற ஒரு கோஷமோ இல்லை ஒரு பேச்சோ எந்த ஒரு அமைச்சர்கள் வாயிலிருந்தும் வரல. ஆனால் அடுத்த பிரதமர் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, ஒரு பிரேக்கிங் நியூஸாகவும் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும்னு சொன்னவர் மு க ஸ்டாலின் அவரை ஓரமாக தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு குளத்தூரில் எண்ணி பாருங்கள் திரும்பன்னா அவர் எந்த பஞ்சாயத்தில் இருக்கார். அப்போ பிரதமர் என்று உங்களை முதலில் உச்சரித்தவர் காங்கிரஸ் கட்சி சொல்லாதப்ப, இந்தியா கூட்டணி சொல்லாதப்ப உங்கள் பெயரை முதலில் உச்சரித்தவரே நீங்கள் ஓரம் கட்டிட்டீங்களே. அப்புறம் விஜய் பிரதமர்னு சொல்கிறவனோட போய் கூட்டணி வைக்கிறியா? ஒரு மாநில அரசியலிலே பங்கேற்பதற்காக, ஒரு மாநில அமைச்சராக நீங்கள் 2 பேர் பங்கேற்பதற்காக அகில இந்திய அளவிலே வந்து ஒரு கூட்டணியை நீங்கள் உடைத்து விட்டீர்கள் என்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்ட்டையும் கேள்வி கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், இன்னும் வந்து எல்லாருமே ஒரு ஃபேன்ஸ் மோடில் தான் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்க அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து இப்போது தாவேக்காக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஒரு மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நாங்கள் யாருமே அரசியல்வாதி இல்லைன்னு புஷியானந்த் சொன்னார். அதைத்தான் திமுக சொல்லுது, நீங்கள் யாருமே அரசியல்வாதி கிடையாது. அதைத்தான் இப்போ மாணிக் தாகூர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் ரசிகர் மூடிலே இருக்கிய 100 நாள் ஆனாலும், நீங்கள் 4வது மாதம் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிற போதே நீங்கள் இன்னும் தேட்டரு மைண்ட் செட்லேயே இருக்கீங்க, சினிமா தேட்டரில் படம் பார்க்குற மைண்ட் செட்லேயே இருக்கல, ரசிகர் மன்ற ஆளுகளாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எதிர்கட்சி சொல்ல வேண்டிய அறிவுரை, இதை கூட்டணி கட்சிக்காரர்கள் சொல்கிறாரு. அப்படின்னா எந்த லட்சணத்தில் அவர்களுடைய நிர்வாகம் இருக்கிறது, கட்சியோ ஆட்சியோ அவர்கள் எப்படி நிர்வகிக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று. ஏன்னா ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லும் ஒரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு காங்கிரஸ் தரப்புல தான் முதல் கடிதம் வந்து ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதும், இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு முதல் காரணமே வந்து கம்யூனிஸ்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த 2 தரப்புல இருந்தும் இப்போ தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஏற்பட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது யார் முதலில்ங்கிறதெல்லாம் ஒரு காலத்தினுடைய சூழல் தான் கருது. அதாவது காலத்தினுடைய கட்டாயத்திலே தான் நிகழ்கிறது. விஜய் முதலமைச்சராக வருவார் என்று விஜயை எதிர்பார்க்கல, இல்லை என்றால் இவ்வளவு வாக்குறுதிகளை அவர்கள் தந்திருக்க மாட்டார்கள். இப்போ அதை மீறி வந்து இப்படி ஒரு வாக்குறுதியை தந்துவிட்டு அதையெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தத்தளிக்கிறார்கள். அதனால் இப்போ திடீர்னு வந்து அவர் பிரதமராக போகிறார் விஜய் என்று சொல்வதோ எல்லாமே வந்து ஆர்வக்கோளாறினுடைய அடிப்படையிலே இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்காரு. இது ஒரு சரியான போக்கு அல்ல. ஒரு பக்கம் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அடுத்த பிஎம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இன்னொரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கவர்னர் ஆக்கிறதுக்கான பாஜகவுடைய அடுத்த மூவ் அப்படின்னு ஒரு சைட் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியலும் தன் உள்ளங்கைக்குள் வந்து உருட்டி விளையாடுவதற்கான வாய்ப்பு வந்த போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அதை உதறி தள்ளிவிட்டார். அதனால் ஒரு லெட்ரு பேடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஆளுநராக இருந்து தான் அவர் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை பார்க்க போகிறாரா, அதிகார மையத்தை பார்க்க போகிறானா, அதை விட முதன்மையான அதிகார மையத்திற்கான வாய்ப்பு அவருக்கு தேடி வந்தது. ரஜினிகாந்த் நினைத்திருந்தால் வந்து எம்பி ஆக முடியாதா? சும்மா மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டூடியோவில், இளையராஜாவுக்கு எம்பி தேடி வரலையா? சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அரசியலே பண்ணாமல் இருக்கிறாரு கமலஹாசன், நாடாளுமன்ற உறுப்பினர் தேடி வரலையா? அவர் நினைத்தால் எம்பி ஆகிருக்க முடியும், மத்திய அமைச்சராக இருக்க முடியும். கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட நடிகர், வில்ல நடிகர் சுரேஷ் கோபி வந்து அமைச்சராக இருக்கிறார் இல்லையா? அப்போ எவ்வளவோ அதிகார மையத்தை அடைவதற்கான வாய்ப்பு ரஜினிகாந்துக்கு வாசலை தட்டிய போதெல்லாம் தவிர்த்தவர் ரஜினிகாந்த். அதனால் ஆளுநர் பதவியை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அற்பத்தனமான ஆசைகளை வந்து நிறைவேற்றி கொண்டார் என்கிற பழிச்சொல்லுக்கு ரஜினிகாந்த் ஒரு நாளும் ஆளாக மாட்டார். ரஜினிகாந்த் இதை விரும்ப மாட்டார். ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் உயரத்திலே இருந்தாலும் உச்சத்திலே இருந்தாலும் ஒரு துறவி மனநிலையை போல வாழ்கிறார். அதனால் அவர் வந்து நிச்சயமாக இதை ஏற்க மாட்டார். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.